ஒரு அழகான கதை. நம்முடைய தாசபரம்பரை கதை இருக்கு. காசியில இருந்த ஒரு நபர் தீட்சை வேணும்னு கேட்டு ராமதாசர்ட்ட போறாரு. ராமதாசர் மறுத்துடுறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுத்துடுறாரு. ஆனா சீடன் வந்து ரொம்ப ஸ்ரத்தை உடையவனா, எப்படியாவது உங்ககிட்ட இருந்து மந்திரம் வாங்கிறேன் பாரு. அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்றான். எப்படியும் இவர் காலையில கங்கையில குளிக்க வருவாரு. அப்ப நான் படிக்கட்டுல படுத்திருந்தேன்னா, இருட்டுல தெரியாம என் மேல கால் வச்சுருவாரு. கால் இடறனாலே இயற்கையிலேயே ராம் ராம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா, அவரு எந்திரிக்கும்போது ராம் ராம், உட்காரும்போது ராம் ராம், சாப்பிடும்போது ராம் ராம் தான் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு. அப்போ அதையே மந்திர தீட்சையா நான் எடுத்துக்கிட்டு, நான் ஜெபம் பண்ண போறேன். அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட, சாதனை பண்ண போறேன்ற வைராக்கியத்தோட இவன் போய் சீடன் கங்கை கரை காட்ல அந்த படிக்கட்டுல படுத்திருக்கான். இவன் பிளான் பண்ண மாரியே எல்லாம் நடக்குது. அவரும் வர்றாரு, இருட்டுல நடந்து வர்றாரு. தெரியாம இவன் மேல கால் வச்சுடுறாரு. காலும் சறுக்கிருது. ஆனா, இவன் நேரம் அவரு ராம் ராம்ன்னு சொல்லாம, "எரும மாடே, இங்க ஏன்டா வந்து படுத்திருக்கன்னு" சொல்லிடுறாரு. "எரும மாட, எதுக்குடா இங்க வந்து படுத்திருக்க? யார்றா நீ?" அப்படின்னு எரும மாடன்னு சொல்லிடுறார். ஆனா சீடனுடைய ஸ்ரத்தை, இந்த எரும மாட அப்படிங்கிறதையே அந்த வார்த்தையே மந்திரமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதை போகுது. அவன் உட்கார்ந்த ஸ்ரத்தையோடு ஜெபம் பண்ணதுனால, அந்த எருமை மாட்டினுடைய வடிவத்திலேயே எம்பெருமான் தரிசனம் குடுக்குறாரு.